வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம சிற்பியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன சிப்பி அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே வரும். இதுலயும் பெரிய கன்ஃபியூஷன் எங்க இருக்குன்னா சிற்பி சிப்பி இப்படின்ற ரெண்டு வார்த்தைகளுக்கிடையே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ சிற்பி அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு கல்லை செதுக்கிறவங்கள சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிப்பி அப்படின்னு சொன்னோம்னா கடலுக்குள்ள இருந்து முத்து எடுக்கிறதே சிப்பி தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது போக நிறைய பாடல்கள் இதுல வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய கவிஞர்களுமே இந்த சிப்பி முத்து அப்படின்றத இணையா நிறைய விஷயங்களை கவிதைகளா சொல்லி அப்படின்றத நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா சிப்பியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் அது உள்வாங்கியிருக்கு அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா சிப்பிக்குள்ள முத்து எப்படி வருது, நம்ம ஒரு சில ரைம்ஸ் எல்லாம் கூட பார்த்திருப்போம். சிப்பி திறக்கும் போது மழை நீர் அதுக்குள்ள போகிடும், அதுக்கப்புறம் அது மூடிடும், அந்த மழை நீர் நாளடைவில் முத்தாகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் சயின்டிஃபிக்காவும் ஒரு சில ரீசன்ஸ் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது சிப்பி அப்படின்னு சொன்னாலே எக்கச்சக்கமான கேள்விகள் வரக்கூடியதா இருக்கு. பட் இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த முத்து, இந்த முத்து குளிக்கிறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கேள்விப்படுறதான். சரி, இந்த சிப்பி முத்து அப்படின்றத எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சிப்பியை பத்தி பார்க்கும்போது 2.5 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரைக்குமே சிப்பி வளரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரும்பாலுமா இது கடலுக்குள்ளேயே தான் இருக்கும், நீங்க கடல் அதிகமா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி அது இருக்கக்கூடிய குட்டிகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா பருவ காலத்துல கோடிக்கணக்கான முட்டைகளை ஒரே டைம்ல இட்டு தள்ளும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த சிப்பிகள் எல்லாமே கடலுக்குள்ள இருக்கும்போது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் உள்ளெழுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இடக்கூடிய முட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான முட்டைகள் டப்பு டப்புன்னு வெளியே வரும். இதுலயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியே வரும்போது அந்த குட்டிகள் இருக்கக்கூடிய அந்த சிப்பிகளுக்கு எதுக்குமே ஓடுகள் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியே ஒரு நாள் கழிச்சதுக்கு அப்புறமா தான் ஓடுகள் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் இல்ல ஒரு வருஷத்துல நீந்த ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்துக்கும் அப்புறமா ஒரு 5 ஆண்டு ஆகணும். 5 ஆண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது முழுமையான ஒரு சிப்பியா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இங்க கூட விட்டுருங்க. பட் அரேபியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த முத்து குளிக்கிறத மட்டுமே தான் மிகப்பெரிய ஒரு தொழிலாவே செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலியமா எக்கச்சக்கமான லெவல்ல பணப்புழக்கமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வகைகளான சிப்பிகள் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முத்துக்களும் எத்தனை வகைகள் இருக்கும், அதுலயே சிவப்பு, மஞ்சள், ப்ளூ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கலர்ஸ்லயும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சிப்பிகளுடைய வேல்யூவும் உயரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பல பேர் பல கோடீஸ்வரர்கள் எல்லாருமே அவங்களுக்கு குறிப்பிட்டு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு முத்து அப்படின்னு சொல்லி அதற்காக எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்து அந்த முத்தை ஏலம் எடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இந்த முத்துக்கள் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லைங்க, மண்ணு சிப்பிக்குள்ள போனதுக்கு அப்புறமாவும் அது முத்தா உருவாகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதேதான், மண் உள்ள போனதுக்கு அப்புறமா சிப்பி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாக்ரே அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு படலங்களா உருவாகி, அதாவது நிறைய லேயர்ஸா உருவாகி அதுக்கப்புறமாவும் முத்து உருவாகுது அப்படின்ற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிப்பி வகைகள் இருக்கதான் செய்யுது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய முத்துக்கள் ஒவ்வொரு மாதிரி உருவாக செய்யுது. அதனால தான் அதோடைய வேல்யூம் சரி, அதோடைய கலரும் சரி ரொம்ப டிஃபரன்ஸான கலர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எதா இருந்தாலுமே சரி, இந்த முத்துக்கள் எல்லாமே, அதாவது அந்த பேர்ல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரவுண்டான ஷேப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பளபளப்பா இருக்கு அப்படின்றது தான் அதோடைய முக்கியமான அம்சமாவே. இது எல்லாத்தையுமே தாண்டி முத்துக்களை வெறும் அழகு சார்ந்த பொருட்களா மட்டும் பார்க்காம சிப்பியை நிறைய இடங்கள்ல சாப்பிடவும் செய்றாங்க. ஏன்னா அதுல புரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம சிப்பியை பத்தின எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். Bye from Vijay. Take care.